அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதோட வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூனிட் 5 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது கடைசி யூனிட் ஜிஎஸ்ல, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுபோல் அடுத்தது மேக்ஸுக்கு வேர் டு ஸ்டடியை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். தென் தமிழுக்கும் வேர் டு ஸ்டடி சிலபஸ் வைஸ் கொண்டு போக போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்னென்ன சப்ஜெக்ட் எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன அப்படின்னா, இந்த யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த போர்ஷன் 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் 2வது பாடமும் 4வது பாடத்துலையும் கவர் ஆகும். அடுத்தது 6ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகுது. 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துலேயும் ஃபஸ்ட் லெசனில் இது கவர் ஆகுது, ஓகேங்களா? 9ஆம் வகுப்பில் போனீங்க அப்படின்னா முதல் பாடத்துலேயும் 3வது பாடத்துலையும் கவர் ஆகும். இது எல்லாமே வரலாறு புத்தகம், அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சோசியல் சயின்ஸில் வரலாறு பகுதியில். அடுத்தது 11ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட் லெசனில் இது கவர் ஆகும். 11ஆம் வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் முதல் லெசன், 2வது லெசன், 5வது, 6வது இந்த 4 லெசன்கள்லையுமே தமிழ் வரலாறை பற்றி கவர் ஆகுது நமக்கு. 12ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில், அதாவது எத்திக்ஸ் புத்தகத்தில் 5வது லெசனில் கவர் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அடுத்த போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், ஓகேங்களா? ஸோ இது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட் லெசன்லேயே கவர் ஆகிடுது. 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் போனீங்கன்னா அதில் 1, 2 இந்த 2 லெசனில் கவர் ஆகுது. 12ஆம் வகுப்பு அறிவியல் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 6 லெசன், 1லேருந்து 6 லெசன் வரைக்கும் கவர் ஆகிடுது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், திருக்குறள் தொடர்பான தலைப்புகள். இதுக்கு ரொம்ப பெரிய தலைப்பு, ஓகேங்களா? ஸோ திருக்குறள் அப்படின்னு மொட்டையாக நம்ம சொல்லிட முடியாது, கொஞ்சம் பெரிய தலைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறளை பற்றி கேட்பாங்க, ஓகேங்களா? அந்த அதிகாரங்கள் பற்றி. அதில் 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற ஒரு 20 அதிகாரம். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம படிச்சிடணும். அது என்னென்ன அதிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம படிச்சிக்க போகிறோம், ஓகேவா? அது ரிலேட்டடான கொஷின்ஸை படிக்கணும். திருக்குறள் படிக்கிறது ஒன்று, திருக்குறள் ரிலேட்டடான கொஷின்ஸ், ஒரு திருக்குறள் இருக்குன்னா அதுக்குண்டான பொருள் என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத சேர்த்து படிக்கணும். அடுத்தது 11ஆம் வகுப்பு பொருளாதாரத்தில் 7th லெசனில் பார்த்தீங்கன்னா திருக்குறளோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ திருக்குறள் எதுலலாம் பயன்படுது, எதுலலாம் இன்னமும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அது அதோட நெறிகளை, முறைகளை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ 11th பொருளாதாரத்தில் படித்தாலும் திருக்குறள் ரிலேட்டடானதை தேடி படிங்க. அதுமாதிரி 11ஆம் வணிகவியல் புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் பாடம், 3வது பாடம், 4வது பாடம், 5, 18, 19, 21லேருந்து 29வது லெசன் வரைக்கும் உங்களுக்கு திருக்குறளுடைய அந்த மேற்கோள் அப்படிங்கிறது அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? அடுத்தது 12ஆம் வகுப்பு வணிகவியல் புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் பாடத்துலேருந்து 28வது பாடம் வரைக்குமே திருக்குறளை பற்றி அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த திருக்குறள், அதாவது அந்தந்த நம்ம காலத்துக்கு ஒப்பீடு செய்கிற மாதிரி, ஓகேங்களா? அடுத்து 11ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம், அதாவது எத்திக்ஸ் புத்தகம், ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதில் 8, 9, 10 இந்த 3 லெசனையும் படிச்சுக்கணும், ஓகேவா? அடுத்து 11ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு பாலிட்டி புத்தகம் இருக்குல்ல, அதில் 15வது லெசனில் படிச்சுக்கணும். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன அப்படிங்கிறத 8ஆம் வகுப்பில் 4th லெசன் வரலாறுல பார்க்கணும், ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் வகுப்பில் 6th லெசன்லையும் கொடுத்துருக்காங்க இதை பற்றி. ஸோ அடுத்தது 11ஆம் வகுப்பு போனீங்கன்னா 18வது லெசனில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இது 10ஆம் வகுப்பில் 9வது பாடமாக கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் 9வது பாடமாக கொடுத்துருக்காங்க வரலாறு பகுதியில். அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு என்ன அப்படிங்கிற போர்ஷன், ஓகேங்களா? இதில் 6ஆம் வகுப்பு தமிழில் 7th இயரில் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் போனீங்கன்னா 10வது லெசன் வரலாறில் கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பில் 18வது லெசன்லையும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படிங்கிற போர்ஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பில் 5 அடுத்தது 10வது லெசனில் கவர் ஆகும். அடுத்து 11ஆம் வகுப்பு போனீங்கன்னா 19வது லெசன் கவர் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியான போர்ஷனில் 20 கொஷின் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது. ஸோ ஃபுல்லாக படிங்க.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன லெசன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நம்மளே கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரியும் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக நம்ம கம்பைல் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். தொடர்ந்து படிங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள், ஓகேவா? நன்றி, வணக்கம்.